Hi friends, welcome back to Varuth Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த vlog வந்து நான் ஃப்ரைடே எடுத்தேங்க. இந்த டே எனக்கு எப்படி போயிருக்குன்னு சொல்லி தான் அந்த vlogல போய் பார்க்க போறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு பாத்தீங்க அப்படினா ஒரு மீன்லாம் வாங்கலாம் அப்படினு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பிளான் பண்ணி வந்து திண்டுக்கல் போறோம். அப்படியே வந்து அடிக்கிற வெயிலுக்கும் கொஞ்சம் வந்து ஒரு லைட்டான ஒரு குட்டி ஷாப்பிங்கும் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்கோம். சரி வாங்க இந்த டே எனக்கு எப்படி போயிருக்குன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய். சம்மர் சீசன்ல பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா வெயிலோட தாக்கம் வந்து ரொம்பவுமே அதிகமாகவே இருக்குங்க. பெரியவங்க நம்மனாலே வந்து தாங்க முடியல, நம்மளோட பேபிஸ்னாலலாம் கண்டிப்பா வந்து தாங்கவே முடியாதுங்க. அதுக்காண்டி தான் இன்னைக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டை பத்தி உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மாமாஎர்த்தோட பேபி மாய்ஸ்சரைசிங் அல்ட்ரா லைட் சன்ஸ்கிரீனை பத்தி தாங்க வந்து பார்க்க போறோம். ஹாலிடேஸ் அப்படின்னு வந்தாவே குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே போய் வெயில்ல விளையாடதாங்க செய்வாங்க. அப்ப வந்து சூரியனோட கதிர்வீச்சுகள் தாக்கம் வந்து ரொம்பவுமே அதிகமாவே இருக்குங்க. இது பொதுவாவே நம்ம எல்லா அம்மாக்களுக்குமே வந்து கண்டிப்பா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுல இருந்து வரக்கூடிய யூவி ரேவ்ல இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தாங்க வந்து சன்ஸ்கிரீன் அப்படின்றத ஒண்ணு யூஸ் பண்ற சிச்சுவேஷனே வந்து அமையுது. மார்க்கெட்ல ஏகப்பட்ட சன்ஸ்கிரீன் வந்து இருக்குங்க. அதெல்லாம் நம்ம பேபிஸ்க்கு வந்து ரொம்ப ஹார்ஷாவும் சில நேரம் வந்து ரொம்ப கெமிக்கல்ஸ் உள்ளதா தான் இருக்கும். ஆனா மாமாஎர்த்தோட இந்த அல்ட்ரா லைட் சன்ஸ்கிரீன் பாத்தீங்க அப்படின்னம்னா ரொம்பவுமே ஒரு ஜென்டிலாவும் இன்னொன்று வந்து ஸ்மூத்தாவும் நம்மளோட பேபியோட ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிங்க. இந்த ஒரு சன்ஸ்கிரீன்ல பாத்தீங்க அப்படின்னம்னா எந்த ஒரு டாக்ஸினும் கிடையாது, ரொம்ப பாதுகாப்பானதுங்க. நம்மளோட பேபி ஸ்கின்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவ் ஆனது. அது நம்ம சூரியன் கதிர்வீச்சுல இருந்து வரக்கூடிய யூவி ரே, யூவிபி வந்து நம்மள பாதுகாப்புறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு நொரைஷராவும் ரொம்ப மாய்ஸ்சரைசராவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. பாத்தீங்க அப்படின்னா 120 மினிட்ஸ் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்டா வச்சுக்கோங்க. இதுக்காண்டி எந்த ஒரு மதரும் வந்து ஃபீல் பண்ணிக்க தேவையில்ல. குழந்தைங்க வந்து வாட்டர்லயே விளையாண்டாங்கன்னா கூட அவங்களோட ஸ்கின்ல பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஒயிட் காஸ்ட்டுமே வந்து ஃபார்ம் ஆகாம வச்சுக்கோங்க. இது பாத்தீங்க அப்படின்னா டெர்மலாஜிஸ்ட் வந்து டெஸ்டட் பண்ணதாங்க. இது வந்து ப்ரொடெக்ஷனாவும் ரொம்ப மாய்ஸ்சரைசராவும் ஸ்கின்னை வச்சுக்கோங்க. பேபியோட ஸ்கின் அண்ட் பாடி ரெண்டுக்குமே வந்து இந்த சன்ஸ்கிரீனை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா மேட் ஃபார் சேஃப் சர்டிஃபிகேட் தான். இது வந்து ஹை SPF 50+ ப்ரொடெக்ஷன் இருக்கனால யூவி ரேஸுக்கு அகைன்ஸ்டா வந்து ஃபைட் பண்ணுது. இது கூட பாத்தீங்க அப்படின்னா மாமாஎர்த்தோட மில்கி சாஃப்ட் பாத்திங் சோப்பு சேர்ந்தாங்க வாங்கியிருந்தேன். இந்த சோப் பாத்தீங்க அப்படின்னம்னா இது ஃபுல்லாவே ஓட்ஸ் அண்ட் கோட் மில்கான வந்து ஆனது. ஸோ பேபிகளுக்கு நம்ம போட்டு வந்து குளிக்க வைக்கல வந்து அவங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய அலர்ஜிஸ் இதெல்லாமே வந்து கியூர் ஆகுது. அவங்க ஸ்கின்னுமே நல்லா சாஃப்டாகவும் ஸ்மூத்தா இருக்கு. இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட லிங்க் இருக்கு. இந்த லிங்க்ல போய் நீங்க ரித்து 2024 அப்படின்னு சொல்லி நீங்க கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 20% வந்து ஃபிளாட் ஆஃபர் பண்ணி தருவாங்க. இது அவங்க ஆப்லயும் அவங்களோட வெப்சைட்லயும் அவைலபிள் இருக்குங்க. மாமாஎர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எங்கெங்க அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அமேசான், பிளிப்கார்ட், நைகா அண்ட் பர்பிள் ஆப்லயுமே அவைலபிள் இருக்குங்க. மாமாஎர்த்தோட பேபி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கிரைலயும் அமேசான்லயுமே அவைலபிள் இருக்குங்க. மாமாஎர்த் ப்ராடக்ட்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்பெல்லாம் வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லயுமே வந்து அவைலபிள் இருக்குங்க. மாமாஎர்த்தே வந்து அவங்களோட ஓன் ஷாப் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. நீங்க யாராச்சும் அவங்களோட ஓன் ஷாப் வந்து பாத்திருந்தீங்க அப்படின்னா எனக்கு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட பேபிஸை வந்து இந்த சன்ரேல இருந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா மாமாஎர்த்தோட இந்த சன்ஸ்கிரீனையும் மாமாஎர்த்தோட இந்த பேபிஸ் பாத்தையும் வந்து ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரைடே மார்னிங் வந்து ஒரு 6:30க்குலாம் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு வந்து கொஞ்சம் மாடிக்கு வந்து ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா அப்போயே வந்து சூரியன்லாம் வெளியே வந்துட்டு நல்லா வெயில் ஒரு மாதிரி சுல்லுன்னு அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அடிச்சிட்டு இருந்துச்சுங்க. அடடா இப்போயே வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. நான் ஒரு 7:30 கீழே வந்து பிள்ளைங்களை பார்த்தேன். பிள்ளைங்க நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. சரி தூங்கட்டும், நம்ம வந்து சமையல் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சமையல் ஒர்க்கை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு அடுப்பில் இட்லி ஊற்றி வச்சுட்டு இன்னொன்று சாம்பார் வச்சு வச்சிட்டாங்க. பாப்பாவே எந்திரிச்சோன்னு அம்மாங்க வீட்டுக்கு போய் அப்பாவை வந்து கேட்டுக்கிட்டு இருந்தா. அப்பா வந்து காலையில் ஏர்லியாகவே வந்து திருப்பூர் கிளம்பி போயிட்டாரு. ஜாலியா விளாண்டுச்சு பாரு. இப்ப என்னையும் சேர்த்து நினைச்சு விட்டாங்கல்ல, குசியா வரும் தண்ணியானு. நீதான் இப்படி அழுகுற. இப்ப நம்ம தாரணி மேல ஊத்தி நினைக்கலாமா? தாரணி மேல ஊத்தி நினைச்சிடலாமா? மூணு தாரணி மேல நான் ஊத்தி தண்ணி தண்ணி அண்ணன் நினைச்சுட்டா. தண்ணி இல்ல, நீ போய் நினைக்கலாமா? அண்ணன் மேல தண்ணி மோந்துக்கு அந்த அண்ணி ஊத்த போதும். அது பல்லம் யார் மேல ஊத்துவ? தாரி மேல போய்
ஊத்து. ஊத்து. தாரி மேல ஊத்து. தாரி ஊத்திடு. இங்க ஊத்து. ஏய் சுதனே வாடா எங்க தம்பி ஊத்துறானாமா. ஊத்து திரும்பி ஊத்து. அப்ப ஓ மேல ஊத்து நீ அதுதான் நான் ஊத்துடா ஓ மேல நான் ஊத்துடா. ஊத்து. ஏய் சுதனே வாய்க்கு ஊத்து மேல ஊத்து. ஊத்துட்டு என்ன பண்ணுது? ஏய் தாரி மேல ஊத்து அண்ணா அண்ணா. என்ன அப்ப தண்ணி ஊத்துனாங்க நீ பதிலுக்கு நின்னு தண்ணி ஊத்திட்டீங்களா அழுவ கூடாது. தெருவில் போய் தண்ணியில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அங்கே பக்கத்தில் இருக்கவங்களாம் வம்பளுக்கிறக்கா ருத்வின் மேலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இருந்திருக்காங்க. உடனே அழுதுகிட்டே என்னை கூட்டிகிட்டு போயிட்டான். நானும் போயிட்டு சும்மா உட்காந்து பேசிட்டு அவங்க மேலெல்லாம் நாங்களும் தண்ணியெல்லாம் ஊற்றி நனைஞ்சிட்டு வந்துட்டோம். பாப்பா அதை பார்த்துட்டு இப்போ எல்லாத்து மேலேயும் தண்ணி ஊற்றிட்டு இருக்கா. சரி ரொம்ப அழுகுறாங்களேன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து ஸ்விம்மிங் பூலை எடுத்து கொடுத்துட்டு அதை விளையாட விட்டுட்ருக்கோம். பாப்பா என்ன சாப்பிட்ற? அப்போ அப்பு அப்பு அப்பாவுக்கு அப்பாவுக்கு இது காலிஃப்ளவர். பார்த்துக்கிட்டே உட்காரு. போயிட்டு வரேன். அந்த பிள்ளை தூங்கிச்சா? எழுப்பிட்றாத. ஹாய், எங்கே கிளம்பிட்டோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கிளம்பிட்டோம். பிள்ளைங்க 2 பேர் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. மதியானம் 2:30 என்னை கூட்டிகிட்டு போகிறோம். அப்படி வெயில், சரியான வெயில். ஆமாம், இல்லை ஒரு வேலை திண்டுக்கல்ல வேலை இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் நம்ம இதுக்கு ஃபோன் வாங்கினது கொடுத்துருந்தாங்களே, அந்த வாட்ச் வந்து ரிப்பேராக போச்சு. அந்த ஒன்று வேலை இருக்குது. இன்னொன்று நம்ம மீன் தொட்டி சும்மாவே இருக்குது. மீன் வாங்கணும் வச்சுக்கிட்டே இருக்கோம். அதனால் வாங்க முடியாமல் இருந்துச்சு. சரி, அதனால் வந்து மீனையும் போய் வாங்கிட்டு மீனை வந்து ஒரு 2-3 ட்ரெஸ் எடுக்கணும்னு சார். ட்ரெஸ் இல்லைங்க, லெகின்ஸ் இந்த மாதிரிலாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அப்புறம் ஏர் கூலர் பார்க்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. எடுக்க மாட்டோம், பார்க்கலான்னு ஒரு ஐடியா. ஏன்னா ஏர் கூலர் வாங்குறதுல எனக்கு ஒரு விருப்பம் இல்லை. விருப்பம் இருக்குது. எனக்கு இருக்கா? எனக்கு இல்லை, மாற்றி சொல்கிறீங்க. வெயில் தாங்க முடியலைங்க, தூங்கவே முடியல நிம்மதியாக. அதனால் வந்து ஒரு சில வேலையெல்லாம் பார்த்துட்டு அது வரலான்றக்கான திண்டுக்கல் போகிறோம். சரி வாங்க போய் பார்ப்போம். எங்கே இருக்குது? இல்லை வீட்டிலேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் கூட வரல. சோடா, வெயில் அடிக்குது வேற. வெயிலுக்கு சோடா. கண்ணெல்லாம் எரியுதுங்க. எவ்வளோ வெயில் அனல்ல பார்த்தியா? ஃபஸ்ட்டு சத்யா ஏர் கூலர் வாங்க போகிறோம். பார்த்தாலே எடுத்து வாங்கணும்னு தோணுமே, என்ன பண்ணுவேன்? பாரு, ஏசி தான் மீனா வாங்குறாங்க எல்லாம். தண்ணி எப்படி போட்டுறது? யார் ஏசி வாங்கிடுறா? ஏசிக்கும் ஏர் கூலருக்கும் எவ்வளோ டிமாண்டு பார்த்தியா? இறங்கு. இந்த காலத்தில் மாட்டக்கூடாதுன்னா அப்புறம் எப்படி வெயில தாங்கிறது? பாரு, வெளி கடைக்கு வெளியே வர முடியுதா? இன்னைக்கு மழை வரும்னு நினைக்கிறேன். இல்லை, வெளியே இப்போதையும் 3 லெகின், 2 ஷாலு, ஒரு டாப்பு. எவ்வளோ இருந்துச்சு? 950. பரவாயில்லையே, இவ்வளோ இருந்துச்சு. 950 தானே? சரி, வந்ததுக்கு வேலை முடிஞ்சு வாங்கிட்டு போவோம். டிமார்ட் போயிட்டு திரும்பி உள்ளே வர மாட்டோம், டவுனுக்கு உள்ளே வர மாட்டோம். மீன் வாங்கிட்டு போயிடும், ஃபிஷ் வாங்கிட்டு போயிடும். அப்புறமேல ஒரு கரும்பு ஜூஸ் ஒன்று வாங்கி கொடு. சார்க்குண்ணா இது? இதான் சார்க்குங்களா? குட்டி எந்த மீனும் குட்டி போடாது, முட்டை தான் போடும். அத்தண்டு அவ்வளோ பெருசா இல்லை. அது எவ்வளோ வருது ஒன்று? அது 2000 ரூபாயா? புரியல. அப்படியா? இது எப்படி நம்ம டேங்க் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்குமா? எங்கள் டேங்க் இருந்தால் அந்த மாட்டோம் டேங்க் இருந்தால் அங்கே இருக்குல்ல, பத்தாது. பெரிய டேங்க் ஆகணும்.
இது மட்டும் டேங்காவது வேணும், இது மட்டும் டேங்காவது வேணும். பெட்ராவா? சின்ன சின்னதாக இருக்கே. இதுக்கெல்லாம் சின்ன தொட்டி இருந்தால் போதும்ல, சும்மா 2 மீன் 3 மீன் விட்டால் போதும்ல. இது என்ன மீன்? பேரண்ட் ஃபிஷ். சரி, இதில் 2 பெருசாக 2 போடுங்கக்கா. அந்த 150ல் 2 போடுங்க. இதில் வந்து இதில் ஒரு 2 அது வேணாம் மீனா, நீ செலக்ட் பண்ணுங்க. இப்படி நீ வாடிக்கு சாய்க்காத. ஜிபே போடுங்களா? மீனும் வாங்கி முடிச்சுட்டு அப்படியே வந்து டிமார்ட் வந்தோங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஷ் வாஷ் லிக்விடு இதெல்லாம் வந்து ஆஃபரில் இருக்கும் அப்படின்றனால அங்கே வந்தோம். அப்படியே பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் நட்ஸும் வாங்கிக்கலாம், எல்லா காம்போஸில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே வாங்கிட்டு இருந்தேன். ஓகே ஓகே ஓகே, பார்த்து எடுக்கணும். எவ்வளோ போட்டிருக்கு? அது 149 ரூபா. எடுத்துக்கலாம். கட்டப்பை ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க, கொஞ்சம் பொருள் அதிகமாகிருச்சு. ஸோ வந்து இடம் பார்த்ததுனால ஹேண்ட்பேக்லேயும் அந்த ட்ரெஸ் வாங்கிட்டு வந்த கட்டப்பையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிட்டு இருக்கேன். வெயிலுக்கு டீயா? மீனுக்கு உள்ள இருக்காது. தெரியுமா? நீ சின்னவே கூடாது, கிடையவே கிடையாது. தட்டோட ரெடியா இருக்கியா? ஆமா, நேரமாச்சுல ஃபோன் பண்ணி கேட்டோம்ல. நீயே மணி எத்தனை? 9 மணி ஆயிடுச்சு. என்ன இது? ஹீட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து மேலே போய் தண்ணியெல்லாம் ஊற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதனால் வந்து மணி ஊற்ற அத்தை வந்து கழுவி விட்டுட்ருக்காங்க. நான் கீழே வந்து கொஞ்சம் இருந்த பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு பாலை காய வச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி ஏன் நைட் டின்னர் வெளியே வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு வெயிலில் போயிட்டு ஒரு மாதிரி வந்தது, ஹெட்டேக் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதனால் சரி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னனால நைட் டின்னரு சேர்த்து வந்து வாங்கிட்டு வந்திருந்தார். அடிக்கிற வெயில் அப்படி இருக்கு. 5 நிமிஷத்துல பாரு, உடனே காயுது பாரு. டேய் வாரா, தண்ணி ஊற்றுன அடுத்த செகண்ட் காயுது பாரு. 2 செகண்ட்ல காய்ஞ்சிடும். அடிக்கிற வெயில் அப்படி இருக்கு பாரு. 5 நிமிஷம் எப்படி காஞ்சிருச்சு பாரு. அது காஞ்சிரும்டா. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து மீன் தொட்டி வைக்க கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சுங்க. அது மணி வந்து நைட்டோட நைட்டே மாற்றிடலாம், மீன் மோட்டர் வேறு போடணும்ல அப்படின்றனால மீன் தொட்டி லைட்டாக வந்து ஒரு வாஷ் பண்ணிட்டு மீனெல்லாம் எடுத்து உள்ளே விட போகிறோம். அதுக்கு அந்த கல்லெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம், அதெல்லாம் உடவுனோட வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாஷ் பண்ணிட்டேன். நானும் தாரணையும் சேர்ந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம்.
அது பயந்து. ஆமாம். இந்த மீனாவது சாகாம உயிரோட இருக்கணும். பேர் வைக்கலாமா? வைக்கலாமா? ரெண்டு எல்லாம் ஒரே மாதிரி இல்லையே, இது ரெண்டு பேர். ஓ 2 ஜோடி மொத்தம். கொஞ்சம் டயர்டாக இருக்குங்க, ஆக்சிஜன் இல்லாமல் இருக்குல்ல. மோட்டர் போட்டு ஓட்டணும் ஃபஸ்ட்டு. உள்ள போ. அதுலேருந்து என்ன ராசியே இல்லடி, அதுக்கு முன்னாடி உடஞ்சது ஒன்று இருந்துச்சு. ரெட் கலர்ல. அது எப்படி தெரியுமா? ஆமா, இந்த இது நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். நாங்கள் அதான் அது வாங்கிட்டு வந்ததுலேருந்து செத்துக்கிட்டே இருந்துச்சு. இன்னொன்று இது ஸ்மெல்லுக்கே அன்னைக்கு செத்துருச்சா என்னமோ தெரியல. தண்ணி சரியில்லை, கார்பரேஷன் தண்ணி மாற்றி மாற்றி விட்டாங்க. நம்ம தண்ணி வந்து இது எப்போ வாங்குனீங்க? போன நவம்பரில் வாங்கினோம். அதுக்கப்புறம் பூரா செத்துட்டே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் மீனே வேணான்னு சொல்லி கொஞ்ச நாள் விட்டோம். திரும்பி அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக மீன் வந்துருச்சு. போட முடியாது, உங்களால போட முடியாது. 2 பேர் கேட்கலாம். சிட்டு 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 கோல்ட் கலர் பெருசா இருக்கிறதுக்கு வந்து இது மண்டி போட்டுக்குச்சு பாரு. நீ மண்டி போட்டு நீ மண்டி போட்டா எட்டுமா அது? குட்டியா இருக்க பேரு சிட்டு. சிட்டு 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 சிட்டு. அதே மாதிரி அந்த ஒயிட்ல இருக்க பேரு சிப்பி. இன்னொன்னு புட்டுன்னு வச்சிருங்க. சிப்பி ஒண்ணு, புட்டு ஒண்ணு, கப்பி கப்பின்னு வச்சிருங்க. கப்பின்னு வச்சிடலாம். கோல்டனுக்கு வந்து ஒன்னு பெரிய ரெக்க இருக்கிற பேரு முன்னு. முழுசா இருக்கனால முன்னு. முழுசா இருக்குன்னு. ஆமா. இன்னொன்னு வந்து குட்டியான ரெக்க இருக்கனால அது பேரு சின்னு. சரி. ஒயிட்ல பேர் சொல்றாங்கல. முன்னு சின்ன. நீங்க சொல்லுங்க, கமெண்ட் சொல்லுங்க. நீங்க வேணா கமெண்ட்ல சொல்லுவீங்க. நம்ம தாரணி சொன்ன மாதிரி ஒயிட்டுக்கு 2 ஒயிட்டுக்கு என்ன ரைமிங்கா ஒரு பேர் வைக்கலாம்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கும் மீன் தொட்டி வந்துருச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். நம்மளோட ஒயிட் கலர் ஃபிஷ்ஷுக்கு என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே வந்து மாடியில் தூங்குறதுக்காக வந்துட்டோங்க. நான் வீட்டுக்குள்ளே சுத்தமாக படுக்கவே முடியல, ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்றனால மேலே வந்துட்டோம். ஆளுக்கு ஒரு போர்வை எடுத்துட்டோம், நைட்டில் வந்து குளிரும் அப்படின்றனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.